வெல்கம் டு கெடோ லேக் செகண்ட் ஹாஃப். ஹீரோவும் அப்பாவும் சந்திச்சுக்கிறாங்க. உன் மேல எனக்கும் அக்கறை இருக்கு, நீ இப்போ ஓகேவான்னு கேக்குறாரு அப்பா. தான் நலமா இருக்கிறதா சொல்ல அந்த சத்தம் கேக்குது. அவன் கை நடுங்குது. உடனே நான் போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறான். மறுபக்கம் அனாவை தேடி போற எலிக்கும் அதே சத்தம் கேக்குது. அனா ஒரு முறை எடுத்து வந்த மொச்சுங்கிற பூச்சியும் தண்ணியில மிதக்குது. ஆனா ரெண்டுமே ரெண்டு காலகட்டம். எலியோட சைடு இருட்டுருச்சு. போலீஸ் போட்டும் ஹெலிகாப்டரும் எலியோட போட்டை ஃபாலோ பண்ணி வந்து வார்ன் பண்றாங்க. யாருது இந்நேரத்துல தனியா இங்க இருக்க கூடாதுன்னு. அவங்கள பார்த்து பயத்துல போட்டை விட்டு இறங்கி போற எலி ஒரு டிரான்ஸ்பரண்டான லேயரை தாண்டாள். அவளுக்கும் ஹீரோவை போல அதே உணர்வு. தன்னோட போனை மிஸ் பண்ணிட்டுமேன்னு ஃபீல் பண்ணும்போது இப்போதான் இரவான வானம் அதுக்குள்ள விடிஞ்சிருச்சு. ஆச்சரியத்தோடையும் குழப்பத்தோடையும் மீன் பிடிக்கிறவரோட உதவியை நாடுறாள். அந்த நபர் எலி சொன்ன இடத்துல இறக்கி விட வீட்டுக்கு வரும் எலி டேனியல் பதட்டமா ஓடுறத காண்றாள். உள்ள வந்தா அம்மா அனாவை பாத்தியான்னு கேக்குறா. அனாவை காணலன்னு கோல்ல பேசிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் டே நடந்த மாதிரியே இருக்கு. அதை விட ஷாக்கிங் என்னன்னா எலி போட்ல வாரத அவளே உள்ள இருந்தும் காண்றாள். அது இன்னுமே ஆச்சரியத்தை கூட்டுது. ஆனா அந்த லேக்ல தான் ஏதோ நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறாள். உடனே அந்த போட்டோட எக்ஸ்ட்ரா கீ எடுத்துட்டு அந்த போட்டையும் எடுத்துட்டு கிளம்புறாள் எலி. அதாவது முதல்ல போட்டை காணோன்னு தேடினாங்கல்ல, அந்த எடுத்து போறது டைம் டிராவல் பண்ணி வந்த எலி தான். போட்டை எடுத்து போற எலியோட கை நடுங்குது. மறுபக்கம் ஹீரோவும் போட்ல வாரான். இந்த லேக்ல ஒரு பழங்காலத்து சின்ன பிரிட்ஜ் இருக்கும். எலியோட டைமிங்ல அது உடஞ்ச நிலையிலையும் ஹீரோ டைமிங்ல அது நல்ல நிலைமையிலையும் இருக்கும். அதை தாண்டி உள்ள போகும்போது யாரோ கூப்பிடுறது ஹீரோக்கு கேக்குது. அவன் சவுண்ட ஃபாலோ பண்றான். எலி அனாவை கூப்பிட அனா எலிய கூப்பிடுறது கேக்குது. அவள் அந்த சவுண்ட ஃபாலோ பண்றாள். எலிக்கு காதுல ரத்தம் வருது. எலியும் ஹீரோவும் ரெண்டு டிரான்ஸ்பரண்ட் லேயர்ஸை கிராஸ் பண்றாங்க. ஹீரோ வந்தது ஈவினிங் இருட்டுற நேரம். லேயர் தாண்டதும் அது பகல் நேரமா இருக்கு. ஒரு சின்ன பொண்ணு விழுந்து கிடக்கிறத காண்றான் ஹீரோ. ஆனா மறுபக்கம் எலி அனாவை காண்றாள். நீ ஏன் இங்க வந்தன்னு எலி கேட்க, நீ அம்மா கூட ஏன் சண்டை பிடிச்ச, பிளேட்ஸ் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு போனேன்னு சொல்ல, உன்னை சமாதானப்படுத்தத்தான் நான் உன் பின்னாடி வந்தேன்றா. ஆனா வழி மாறிட்டேன்னு சொல்றாள் அனா. அது நடந்து இப்போ ஒரு மாசம் ஆச்சு. எப்படி உன் பல்லு மறுபடியும் இருக்குன்னு கேக்குறாள் எலி. அனாவை கண்டுபிடிச்சாலும் இது இன்னும் புரியல எலிக்கு. அவளோட போனையும் மிஸ் பண்ணிட்டாள். ஆனாலும் நீ பதறாத, நாங்க வீட்டுக்கு போலான்னு கிளம்புறா. ஹீரோ விழுந்திருக்கிற பொண்ணை கிட்ட போய் பாக்குறான். அது நமக்கு தெரிஞ்ச அனா தான். அவளோட முதுகுல ஒரு குச்சி குத்துப்பட்டிருக்கு. அதனால அவள் மயக்க நிலையில இருக்காள். தன்னோட ஷர்ட்டை கழட்டி ரத்தம் வார இடத்த அழுத்தி பிடிச்சு எந்த பக்கம் போலாம்னு பார்க்கும்போது இவன் முதல்ல கண்டுபிடிச்ச பைப் லைனோட மறுமுனைய காண்றான். நிலம் வறண்டு போய் லேக்கோட அந்த சைடே காஞ்சு போயிருக்கு. அனாவை கூட்டிட்டு போன எலிக்கு ஆச்சரியம் இன்னும் அடங்கல. ஏன்னா அன்னைக்கு தான் அவள் அம்மா கூட சண்டை போட்டுட்டு பிளேட்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு போயிருந்தாள். இது சரியா ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அதாவது எலி கூட்டிட்டு வந்தது ஒரு மாசத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன அனாவை. வீட்டுக்கு வந்த எலிக்கு அம்மா சத்தம் போட, டேனியல் நீ இந்த மாதிரி அம்மா கூட சண்டை பிடிச்சா நான் ஷெரீஃபுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு வார்ன் பண்றாரு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அனாவை மட்டும் தனியா லேக்குள்ள அனுப்பாதீங்கன்னு, அது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்றார். ஹீரோ காப்பாத்தின அனாவை தூக்கிட்டு வரும்போது காண்றான் ஆல்ரெடி கட்டப்பட்டிருந்த அந்த டேம் இப்போ பாதி கட்டிய நிலைமையில இருக்கு. பக்கத்துல கல்குவாரில பொம் வச்சு வெடிக்கிறாங்க. அதான் இவனுக்கு அடிக்கடி கேட்கிற சத்தமோ என்னமோ. வார ஒரு வண்டி நிறுத்தி ஹெல்ப் கேட்கிறான். என்ன ஆச்சு, ஓனாய் தாக்கிச்சான்னு வந்தவங்க கேட்க, இல்ல இந்த பொண்ணுக்கு அடிபட்டு இருக்குன்னு சொல்லி அவங்க கிட்ட இது கெடோ லேக் தானேன்னு கேட்கவும் அவங்க ஆமா இது கெடோ தான் சொல்றாங்க. அவங்க வண்டியையும் ட்ரெஸ்ஸையும் கூட்டிட்டு போற மாட்டையும் பார்த்துட்டு இது எந்த வருஷம்னு கேட்க 1952ன்னு சொல்றாங்க. அதுக்கு ஸ்தம்பிச்சு போறான் ஹீரோ. உனக்கும் அடிபட்டு இருக்கு, இந்த பொண்ணை நீ என்ன செஞ்சன்னு கேட்க வந்த வழி நோக்கி ஓடுறான் ஹீரோ. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, டைம் டிராவல்ல எலி கண்டுபிடிச்சது ஒரு மாசத்துக்கு முன்னாடி காணாம போன அனாவை. ஒரு மாசத்துக்கு அப்புறமா கரண்ட் சிச்சுவேஷன்ல காணாம போன அனாவை தான் டைம் டிராவல்ல வந்து 1952ல கொண்டு போய் சேர்த்துட்டான் ஹீரோ. எலி போட் எடுத்துட்டு திரும்ப லேக்குள்ள போறாள். ஓடி வந்த ஹீரோ அவனோட சார்ட் எடுத்து பாக்குறான். 99ஆம் ஆண்டு அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆன வருஷத்துக்கு போலான்னு கணக்கு பண்றான். உள்ள போக முயலும் போது 1952கல்ல வாழ்ற ஓநாய்களை காண்றான். அந்த இடத்துக்கு வர எலி ரெண்டு டிரான்ஸ்பரண்ட் லேயர்ஸை கிராஸ் பண்ண அவளோட போன் ரிங் ஆகிறது கேக்குது. அதாவது அவள் கரண்ட் டைமுக்கு வந்திருக்காள். அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணி போய் போட்டையும் கண்டுபிடிக்க டேனியல் கால் பண்றாரு. ஆனா சிக்னல் கிடைக்குது இல்ல. அந்த மொட்ஸ் பூச்சிகள் ஹீரோவை கடந்து போகுது. அது எலி இருக்கிற பக்கமா போக அவளும் அதை காண்றாள். எலி போட்ல இருந்த ஒரு கயிறை மரத்துக்கு கட்டிட்டு மறுமுனைய அவளுக்கும் கட்டிட்டு உள்ள போறாள். அதே கயிறை பிடிச்சிட்டு ஹீரோவும் ரெண்டு டிரான்ஸ்பரண்ட் லேயர்ஸை கிராஸ் பண்ண அவனுக்கும் காதால ரத்தம் வருது. ஹீரோ
ஒரு முறை கயிறு சிக்கிச்சுன்னு போட்ல இருந்து கிளியர் பண்ணானே, அதுவும் இதே கயிறு தான். மறுமுனையையும் மரத்துல கட்ட எலியோட கை நடுங்குது. கயிறை பிடிச்சிட்டு வந்த ஹீரோ எலியோட கரண்ட் டைமுக்கு டிராவல் பண்ணி வந்து எலியோட போட்டை எடுத்துக்கிறான். எலி அனாவோட ஜக்கெட்டை காண்றான். போட்டை ஓட்டி போற ஹீரோ அந்த சின்ன பிரிட்ஜ் உடஞ்சிருக்கிறத கண்டதும் தப்பான காலத்துக்கு வந்ததை ஃபீல் பண்ற கேப்ல போலீஸ் போட்டை ரவுண்ட் அப் பண்றாங்க. இது ஓம் போட்டை ஐடென்டிஃபை பண்ண சொல்லி கேட்க பயத்துல எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான் ஹீரோ. ஆனா ஒரு மரத்துல மோதி போட் கவிழுது. எலி ஒரு பழைய போட்டை துடுப்பு போட்டுக்கிட்டே கரைக்கு வாராள். ஆனா அது 2005ஆம் ஆண்டு. கீழே விழுந்த ஹீரோவை ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. கண் முழிக்கிறவன் இது எந்த வருஷம்னு கேட்க 2022ன்னு சொல்றாங்க. எலி 2005க்கு போனாலும் அனாவை தான் தேடுறாள். ஏன்னா இன்னுமே அவளால எதையுமே நம்ப முடியல. அங்க ஒரு வண்டியில தன்னோட அம்மா வச்சிருந்த செயின் ஒரு கார்ல தொங்கிட்டு இருக்கிறத காண்றாள். மறுபக்கம் ஹீரோ கிட்ட இந்த போட் உன்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு ஷெரீஃப் விசாரிக்கிறாரு. ஏன்னா இது அனாவோட போட். முதல் சீன்ல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சுன்னு கொண்டு வந்து வீட்டுல விட்டது. இதைத்தான் டைம் டிராவல்ல போனப்போ எலி எடுத்துட்டு போனது. இந்த போட்டும் டைம் டிராவல்ல சுத்திட்டே இருக்கு. ஆனா அவன்கிட்ட எந்த பதிலும் இல்ல. எலி காரை திறந்து அந்த செயின் எடுக்கும் போது ஹீரோவோட லவர் வாரார். யார் நீ என்ன திருடுறன்னு கேட்கவும் இந்த செயின் எப்படி உன்கிட்ட வந்துச்சுன்னு எலி கேட்கவும் 2 பேருக்கும் தகராறு ஏற்படுது. இது என் புருஷனோட அம்மாவோடது. அவங்க பேர் அனா லேங். என் புருஷன் காணாம போக முதல்ல எனக்கு கொடுத்தான்னு சொல்ல போஸ்டர்ல நம்ம ஹீரோவோட போட்டோ பேர் பாரிஸ் லேங்னு இருக்கு. 2003ல காணாம போயிருக்கான். அவனோட குழந்தை அழுது. அழாத எலின்னு அந்த லேடி சொல்ல ஸ்தம்பிச்சு போறாள் எலி. நீங்க என்ன பேர் சொன்னீங்கன்னு கேட்டு வாயடிச்சு போறாள். உடனே சந்தேகப்படுற ஹீரோவோட லவர், உனக்கு என்னோட புருஷனை தெரியுமா? நீயும் அவரும் ஒன்னா தான் இருக்கீங்களா? நான் கோவப்பட மாட்டேன், எனக்கு அவர் வேணும், நமக்கு இப்போ குழந்தை இருக்கு, அவரை வர சொல்லுன்னு சொல்றாள். ஆச்சரியம் தாங்காம ரொம்ப பதட்டமா அந்த இடத்தை விட்டு ஓடுறாள் எலி. ஏன்னா இந்த சீனை தான் அம்மா அன்னைக்கு சொன்னாங்க. அப்பாக்கும் வேறொரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கு, அதான் அப்பா நம்மளை விட்டுட்டு போனாரு. அம்மா சொன்ன அந்த பொண்ணே எலி தான். அது அம்மாவுக்கே தெரியாது. ஹீரோவை ஷெரீஃப் விசாரிக்கிற நேரத்துல நியூஸ்ல வெதர் ரிப்போர்ட் போகுது, மழை வரும், நீர் மட்டம் உயரும்னு. அதே நேரம் மழை பெய்ய தொடங்கவும் ஹீரோ ரொம்ப பதட்டம் அடைகிறான். ஏன்னா மழை பெய்யும் போதோ நீர்மட்டம் கூடுனாலோ அந்த டிரான்ஸ்பரண்ட் லேயர்ஸ் மூடிரும், டைம் டிராவல் பண்ண முடியாது. எலி நெட் கஃபேல உட்காந்து அனாவை பத்தி ஏதாச்சும் இருக்கான்னு சர்ச் பண்றாள். 1999ல கடோ லேக்ல ஆக்சிடென்ட் ஆன நியூஸ் வருது. அதை தொடர்ந்து போனா அனாங்கிற பொண்ணு படிச்சது யூனிவர்சிட்டி போட்டோஸ் எல்லாம் வருது. அது தங்கச்சி அனா தான்னு தெரிஞ்சுக்கிறாள் எலி. அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி. மறுபக்கம் ஹீரோ தப்பிக்க முயலும் போது டிவி நியூஸ்ல காண்றான் அனாங்கிற பொண்ணை காணலன்னு. அவன் தூக்கிட்டு போய் 1952ல கொடுத்தது ஞாபகம் வருது. அதுதான் அம்மான்னு புரிஞ்சுக்கிறான். ஹாஸ்பிட்டல்ல பெஞ்சமின் லேங்குங்கிற பேஷண்ட் பத்தி நர்ஸ் பேசிக்கிறாங்க. அது நம்ம ஹீரோவோட அப்பா தான். மரணப்படுக்கையில் இருக்கிற அப்பாவை பார்க்க வாரான் ஹீரோ. அவர் கூட பேசுறான். லேக்ல டைம் சேஞ்ச் ஆகுது, நான் அம்மாவை பார்த்தேன், அவ ஒரு சின்ன பொண்ணு, அடிபட்டு இருந்தா, நான் தான் தூக்கிட்டு போய் காப்பாத்தினேன்னு சொல்றான். நான் இப்போ போயே ஆகணும், இல்லைன்னா எதுவுமே மாறாது, நீங்க பயப்படாதீங்க, நான் திரும்ப உங்ககிட்ட செலஸ்தே கிட்ட வருவேன்னு சொல்ல போலீஸ் வந்துட்டாங்க. ஜன்னலால குதிச்சு ஓடுறான். மறுபக்கம் காணாம போனா தன்னோட தங்கச்சி அனா தான் என் அப்பாவோட அம்மா, அதாவது தன்னோட பாட்டிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிற எலி ரொம்ப அதிர்ந்து போயிருக்கா. தப்பிச்சு வார ஹீரோ ஒரு காரை வழிமறிச்சு ஏறான். அது டேனியலும் செலஸ்தியும் வந்த கார் தான். ஹீரோ அவசரத்துல செலஸ்திய காணல, ஆனா அவள் கண்டு ஷொக் ஆகிறாள். வெயிட்னு சொல்றாள், ஆனா ஹீரோவுக்கு கேட்கல. காரை எடுத்துட்டு டேமுக்கு போறான் ஹீரோ. போலீஸும் ரவுண்ட் அப் பண்ண எனக்கு என் குடும்பத்துக்கிட்ட போகணும்னு லேக்ல இருந்து குதிக்கிறான் ஹீரோ. அதே நேரம் 2005ல எல்லா உண்மையையும் கண்டுபிடிச்ச எலி கயிறு பிடிச்சுக்கிட்டே 2022க்கு வாராள். வரும்போது அந்த செயின் பாக்கெட்ல இருந்து ஒரு மரத்துண்டுல மாட்டிக்குது. அதை எலி எடுக்கல, விட்டுட்டு போறா. அதுதான் அன்னைக்கு போட்டோட ஃபேன்ல மாட்டி ஹீரோவுக்கு கிடைச்சது. மறுபக்கம் நீர்மட்டம் கூட டேம் வெடிக்குது. தண்ணி ரொம்ப ஃபோர்ஸா வரவும் அதுல அடிபட்டு வர ஹீரோவோட தலை ஒரு கல்லுல மோத அவன் அந்த இடத்துலயே இறக்குறான். அவனோட எல்லா முயற்சியும் தோல்வி அடையுது. எலி 2022க்கு வந்ததும் நீர்மட்டம் கூடும் போது அந்த டிரான்ஸ்பரண்ட் லேயர் அவள் கண் முன்னாடியே காணாம போகுது. அந்த கயிறும் கட் ஆகுது. அது ஏன்னு எலிக்கு புரியல. எலி அனாவை தேடி டேனியல் போட்ல சுத்திக்கிட்டு இருக்கவும் எலிய கண்டு காப்பாத்துறாரு. ஒருத்தன் நம்ம காரை எடுத்துட்டு போனானும் அவன் பார்க்க உங்க அப்பா பாரிஸ் மாதிரி இருந்ததா உங்க அம்மா சொன்னானும், அனாவோட போட்டை அவன் தான் கொண்டு வந்தானும், காரை எடுத்து வந்தவன் லேக்ல குதிச்சுட்டானும் சொல்றாரு. டேனியல், நாம எல்லாம் ஒரே குடும்பம், அனாவால தான் நாம எல்லாரும் ஒண்ணுன்னு அறக்குறையா சொல்லி அனா நல்லா இருப்பான்னு நம்பிக்கை கொடுக்கிறாள் எலி. அம்மா செலஸ்தே கிட்ட எலி வரும்போது நியூஸ்ல ஹீரோவோட போட்டோ போட்டு அனாவோட போட்டை இவர் தான் வச்சிருந்தாருனோ டேம்ல குதிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. எலி அம்மா கிட்ட வந்து
வந்து அது அவர் நம்ம கிட்ட வரத்தான் ட்ரை பண்ணாரு. இதோ 1952 எடுத்த போட்டோன்னு அனாவோட ஸ்கூல் குரூப் போட்டோவை காட்ட அழுதுகிட்டே செலஸ்தி எலியோட முகத்துல இருக்கிற காயத்தை பாக்குறாள். அது 2005 ஹீரோவை தேடி வந்தான்னு நினைச்சு அவள் அடிச்சதுதான். அவள் அழும்போதே எலியும் சொல்றாள், அவங்க வேணும்னே எங்களை விட்டு போகலன்னு. 2022 காணாம போன 8 வயசு பொண்ணை டைம் டிராவல்ல 1952 கொண்டு போய் சேர்க்கிறான் ஹீரோ. அந்த பொண்ணு தான் அவனோட அம்மா. இந்த பொண்ணு ஹீரோவோட மனைவியோட 2வது கணவனோட முதல் தரத்து பொண்ணு. 2003 காணாம போன ஹீரோ திரும்ப வரல. ஏன்னா அவன் 2022 சாகுறான். 2022 சாக முதல்ல மரணப்படுக்கையில் இருக்கிற அப்பா கிட்ட அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றான். அவருக்கு புரிஞ்சுதான் இல்லையா? இப்படி நிறைய கேள்விகள். இதுக்கெல்லாம் காரணம் அந்த லேக், அதுக்குள்ள இருக்கிற வித்தியாசமான இயற்கை. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான படத்தோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.